ஹே காய்ஸ், திருக்குறள் சீரீஸ் போயிட்டுருக்கு. வான் சிறப்பு அதிகாரத்தில் 11வது திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரெடி? இதை நம்ம ஒரு ஷாக்கிங்கோட கேள்வியோட ஆரம்பிப்போம். இந்த இந்த உலகத்தில் வந்து 3/4 வந்து தண்ணீர் தானே, ஒரு பகுதி தானே நிலம், பாக்கி 3 பகுதி வந்து நீரால் சூழப்பட்டது. அப்படி இவ்வளோ பெரிய கடலுக்கு தனி தேவைப்படுது. இந்த கடலுக்கு ஒரு ஆள் பிச்சை போடல அப்படின்னா நம்ம கடலே வறண்டு போயிடும். நம்ப முடியுதா? அதை தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் வந்து சொல்லிருக்காரு, சயின்டிஃபிக்காக சொல்லிருக்காரு. ஓகேவா? அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குறள் என்னன்னு பார்த்துருவோமா? 13வது திருக்குறள் வந்து, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. குரலை புரிஞ்சிச்சிங்களா? ஃபஸ்ட்டு அர்த்தத்தை சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த இருக்கிற அதை இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னா, இப்போது இவ்வளோ பெரிய கடலுக்கு நீராவி ஆகி மேகத்தில் போய் சேர்ந்து மறுபடியும் மழையாக வரணும். மழையாக வந்தால் மட்டும்தான் அந்த கடலே வறண்டு போகாமல் இருக்கும். என்னதான் நதி நீர் குளம் கொட்டை எல்லாமே சேர்ந்து அந்த கடலில் போய் கலந்தாலுமே மழை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறுபடியும் பெய்யலை அப்படின்னா இந்த கடலே வறண்டு போயிடும். இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். நான் கொடுப்பேன், நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும். இப்படியே இந்த சைக்கிள் தான் போயிட்டுருக்கும். அப்படி மழை மட்டும் பெய்யலை அப்படின்னா கடலே வற்றி போயிடும். கடலை நம்பி இருக்கிற மனுஷ ஆளுங்க எல்லா ஜீவராசிகள் எல்லாமே மண்டையை போட்டுரும். இதை இப்போது தசாவதாரம் படத்தில் வந்து கமல் சொல்லியிருப்பார். ஓகேவா? அந்த சுனாமி வர டைமில் இயற்கையை மீறி இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்ற சொல்லியிருப்பார். இது எல்லாமே ஒரு பட்டர்ஃப்ளை சைக்கிள் தான். பட்டர்ஃப்ளை சைக்கிள்னா இப்போ நான் இங்கே பட்டாம்பூச்சி அப்படி வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்னென்னா, இந்த இடத்துல இப்போ இந்த நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சி இங்கே சிறகடிக்குது அப்படின்னா அது இங்கேருந்து ஒரு பல மீட்ரு மைல் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அந்த படத்தில் அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார். அதுதான் தலைவர் வந்து சயின்டிஃபிக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரும். என்ன சொல்லிருக்காரு, இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, இப்போ நம்ம இருக்கோம். ஓகேவா? நானே இருக்கேன். இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சம் அமௌண்ட் பெரிய தொகையை நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம அந்த தொகையை நான் வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். செலவு பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தோம் அப்படின்னா அதான் செலவு பண்ணிட்டு மட்டும் இருந்தேன் அப்படின்னா அதில் புது பணத்தை நான் உள்ளே போடாமல் இருந்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் 0 ஆகிடும். அதே மாதிரி தான் கடலுக்கும். நம்ம அது உள்ளேருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே போல் மறுபடியும் அது மழை பெஞ்சால் மட்டும்தான் அந்த கடலை வற்றி போகாது. அது வந்து மழை வந்து பிச்சை கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை வந்து இந்த பிச்சையை வந்து கொடுக்கல அப்படின்னா கடலே வற்றி போயிடும் அப்படின்றாங்க. இதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்லுவார் உன் சைடில் இருந்து? என்ன சொல்லணும், மாறி போய்த்தால் காரியம் இல்லை. அதாவது மழை இல்லைன்னா இந்த இருக்கிற இயக்கமே இல்லை. அந்த இருக்கிற இயக்கம் நடக்கணும், மழை முக்கிய தேவை. அதுதான் கான்செப்ட். அதுதான் அது வந்து இன்னொரு பழமொழியுமே கூட நம்ம பார்த்து வச்சுருந்தோம். ஆறு கெட நாணல் இடி, உருப்பம் கெட மழை இல்லை அப்படின்னாங்க. இப்போ ஆறு கெட நாணல் இடின்னு வச்சுக்கேன். இப்போ ஆறு வந்து வேகமாக போகணும், ஆறு வந்து வேகமாக தண்ணி போகணும் இல்லையா? அப்போ அந்த ஆற்றுக்குள்ளே நாணல் செடியெலாம் வந்து வளர்ந்துச்சு வச்சுக்கேன், அதோட வேகம் வந்து குறைஞ்சிரும். அது இடிச்சு இடிச்சு அதோட வேகம்லாம் குறைஞ்சிரும். அதே போல் உருப்பம் கெட என்ன சொன்னாங்க, உருப்பம் கெட மழை இல்லை அப்படின்னா அந்த உயிர்கள்லாம் வாழணும். இங்கே வந்து உயிர்களை வாழ்றதுக்கு வந்து மழை இல்லை அப்படின்னா உருப்பம்னா உயிர்களும் செத்து போயிடும் அப்படிங்கிறாரு. அதுதான் இங்கே மேட்ரு. சரியா? ஸோ கைஸ், இதுதான் இந்த இயற்கையோட சைக்கிளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதான் இங்கே சொல்ல வரோம். கரெக்டா? மழைக்கு அந்த மழை தான் ஆதாரம், பூமிக்கு ஆதாரம் மழை தான். மழை வேணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு
சொல்லிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஃபிக்காக சொல்லிட்டாரு. வள்ளுபாய் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மை அதுதான். அதில் உள்ள 2 இந்த ஐம்பூதங்களில் கூட நிலம், நீர், காற்று, நீர், அதான் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. கரெக்டா? முக்கியமானது இதுன்னா நீர். அப்போ இந்த வான் சிறப்பில் இது ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த திருக்குறளை மறுபடியும் நான் படித்து சொல்லிடுறேன். வான் சிறப்பில் 13வது திருக்குறள் என்னென்னா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இதான் குறள். ஓகே காய்ஸ், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிம்பிளாக சொல்லி புரிய வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்னொரு ஃபைன் டே இன்னொரு திருக்குறளோட கண்டிப்பாக சந்திப்போம். 14வது திருக்குறள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிலிஷா கப்புள் வாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை காய்ஸ்.